ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் மோகன் பேசுகிறேன். பிஎஸ்எல் ரீஃபண்ட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. வெப்சைட் க்ளோஸ் பண்ணுவாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்லோட் பண்ணுறோம். ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கிறவங்களை பற்றி தான் பேசுகிறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து எல்லாருமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன்னா 2500 அப்ளை பண்ணும்போது யாருக்குமே தெரியாது, அதுதான் உண்மை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரீச் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் வந்து போய் சேரல. நான் சொன்னது 75% பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 25% யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தகவல் ரீச் ஆகாதவங்க என்ன இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட கொஸ்டின்ஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வாட்ஸ்அப்பில் பார்த்தா கூட வந்து இன்னும் வந்து அந்த டாக்குமெண்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு சில சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தா அவங்க அளவுக்கு வந்து இன்னும் வந்து அந்த 25% பீப்புளுக்கு போயிட்டு ரீச் ஆகலன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இதில் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கடைசியாக இருக்கிற ஒரு ஆள் வரைக்கும் பிஎஸ்சியில் பணம் போட்டவங்க வரைக்கும் அது ஒரு மாதம் தவணையாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ஆப்ஷனை சீனியர்ஸ் கடமைப்பட்டிருக்கீங்க சொல்கிறதுக்கு கன்ஃபார்ம் சொல்லுங்கள். அப்படி உங்களோட டீமில் இல்லைனாலும் அதர் டீமாக இருந்தாலுமே மேக்ஸிமம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பிஎஸ்சியில் பணத்தை கொண்டு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதர் டீமில் இருந்த பணத்தை வாங்கிட்டு போய் கட்டிருப்போம் ஆஃபீஸில். பட் இப்போ அதை நம்ம பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நெட் சென்டரை காட்டலாம், அவங்களோட ஃபோன் நம்பரை ரெஃபரன்ஸ் பண்ணலாம், சொந்த நெட் சென்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லா பிஎஸ்சியில் ஏஜென்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாண்ட் அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் எல்லா ஏஜென்ட்டுக்குமே தெரியும் பாண்ட் எப்படி அப்லோட் பண்ணணும், இதுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே தூங்காமல் கொள்ளாமல் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பணம் போட்டவங்களாம் தூங்குறது கிடையாது 4-5 வருஷமாக. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீஃபண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் யாருமே அறவே தூங்கலை. அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் டீம் இல்லைனாலும் சரி, அதர் டீமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு புரிய வைங்க. ஒரு சில விஷயத்த சொல்லுங்கள். நீங்கள் டேரெக்டாக சொல்லனாலும் ஒரு சில நெட் சென்டர் உங்களுக்கு எந்த நெட் சென்டர் பெட்டராக இருக்கோ அதை சொல்லி அந்த நெட் சென்டருக்கு போய் அப்லோட் பண்ண சொல்லுங்கள். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிய வைங்க, அது மட்டும் முக்கியம். ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களா, அவங்க சைடில் யாரையாவது காண்டாக்ட் பண்ணியாவது, அவங்களோட சீனியர்ஸோ சைடில் இருக்கவங்கள காண்டாக்ட் பண்ணியாவது அவங்க ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் எல்லாருக்குமே. இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நெட் சென்டரில் தான் அப்ளை பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் வீட்டிலே அப்ளை பண்ணுறாரு. அவர் சொன்ன ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணும்போது, அதாவது பிஎஸ்என்எல்ல வந்து அப்லோட் பண்ணும்போது நல்லா அப்லோட் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து ஜியோவில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஎஸ்என்எல் பெட்டராக இருக்குது சார் அப்படிங்கிறாரு. அது எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த நம்பர் வந்து இன்புட் ஆகலை பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பர் நாட் எக்ஸிட்னு காட்டுதில்ல. அந்த மாதிரி விஷயத்துக்கே வந்து அதை வந்து லாகின் பண்ணிவிட்டு ஜியோவில் லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு பிஎஸ்என்எல் லாகின் பண்ணால் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் அப்போ நெட்வொர்க் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. மார்னிங்கில் நல்லா இருக்குது. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மணிலேருந்து காலைல ஒரு 7 மணி வரைக்குமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது நைட்லாம் நல்லா ஃபாஸ்ட்டு. அதனால் வந்து எல்லாருமே அப்லோட் பண்ணுங்கள். கடைசி ஆள் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த பணத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே பணம் வந்துடும். அப்ளை பண்ணால் கன்ஃபார்ம் பணம் வந்துடும். இப்போ நம்மளோட டவுட்ஸு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த மிஸ் ஆன பில்லுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு தான் அப்போ பெரிய பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா மிஸ் ஆன பில்லுக்கு பணம் வருமாங்கிற ஒரு கேள்வி தான் பெருசாக இருக்குது. அது மட்டும்தான் என்னென்னு அவங்க வெளியே வந்து சொல்லலை. அடுத்தது அக்னாலஜ்மெண்ட்டுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன்னு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து மற்ற டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணுங்கள். என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேன் கார்டு வேணும் இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு இல்லாமல் பணமே வாங்க முடியாது பிஎஸ்எல் பணம். இதுக்கு அப்புறம் அவர் ஆப்ஷனாக இருந்தாலும் அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கலாம் இருந்தாலும் சரி, டெத்து கிளைமாக இருந்தாலும், நேம் சேஞ்சாக இருந்தாலும் எல்லாருமே கம்பல்சரி பேன் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். கம்பல்சரி எல்லோரும் பேங்க் பாஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லோரும் வயசானவங்களாக இருப்பாங்க. அவங்களாம் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள இந்த ஆதார் கார்டு கரப்ஷனை செக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இப்போ இந்த 3 மாதம் டைம் கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு இந்த 2 மாதம் இன்னும் சரியான ரெடியே பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டும் வரல, நிறைய விஷயங்களை ரெடி பண்ணாமலே போயிடுச்சு. ஆனால் செகண்ட் அவங்க வந்து அலௌன்ஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும், 90% ப்ராப்பராக இருக்கணும். அப்படி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டில் வந்து டேட்டா பார்த்து செக் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பேங்க் பாஸ்புக் வேணும். இதெல்லாம் வந்து வயசானவங்ககிட்ட மேக்ஸிமம் இருக்காது. அதெல்லாம் ரெடி பண்ணுங்கள். மற்ற விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுன்னா செகண்ட் அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு சில விஷயங்களை இப்போயே ரெடி பண்ணி வச்சுட்டு செகண்டு அவங்க ரீஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் என்னோட பெரிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இதை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மேக்ஸிமம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து யாருமே வந்து இல்லை நான் பண்ணலை சார் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா 2500 ரூபா பண்ணினதே என்னென்னு இன்னமும் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு.
நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து ரெஃபரன்ஸுக்கு கேட்பாங்க, அது வெரிஃபிகேஷனுக்கு கேட்பாங்க, பண்ணுவாங்க. ஒரு அட்ரஸ் கொடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணாலுமே உங்களோட டாக்குமெண்ட்டை நெட் சென்டரில் விட்டுடாதீங்க. உங்களோட டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணிட்டோன்னு சொல்லி தூக்கியும் போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அதை எடுத்து வச்சுருங்க. உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரு, பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை 90% வந்து அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து ஸ்பீட் போஸ்ட்டு, கொரியர் இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே. ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் பகிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பிஎஸ்எல் வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, இப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை. ஸோ அதுக்கு கீழே உங்களோட லிங்க்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். மொபைலே ஹேங் ஆகுது. ஸோ அதனால தான் நான் இந்த சொல்கிறேன், ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த லிங்க்கை என்னோடய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகுங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னென்ன ஊரில் இருப்பீங்க, அந்த லிங்க் வழியாக எல்லோரும் ஜாயின் பண்ணி ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுங்கள். ஒன்லி பிஎஸ்எல் விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. பிஎஸ்எல் அதாவது கொஸ்டின் ஆன்சர் மட்டும் கொடுங்க, அதர் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி ஸோ உங்களுக்கு உண்டான கொஸ்டின்ஸு ஆன்சரை நீங்கள் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் அதாவது இந்த மாதிரி பண்ணனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் பிஃபோராக எல்லாத்தையுமே வந்து நம்ம முடிச்சிட முடியும். நிறைய விஷயம் நமக்கு தெரிய விஷயங்கள் மக்களுக்கு ஈஸியாக கொண்டு போக முடியும். ஸோ அதனால தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.